Example problem 5.12. If y equal to 4x plus c is a tangent to the circle x square plus y square is equal to 9. Find c. ஒன்றும் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, அது ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, ஒய் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் சி அப்படிங்கிற ஒரு லைன் பாஸ் ஆகுது. எப்படி பாஸ் ஆகுதுன்னா டேஞ்சண்டாக பாஸ் ஆகுது. ஓகேவா, லைன் இந்த சர்க்கிள் மேலே தொட்டுக்கிட்டு போகுது, டேஞ்சண்டாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த சி எவ்வளோ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதோட சி வேல்யூ எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இது சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிளாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும், சரிங்களா. இது 90 டிகிரியாக இருக்கும், சரியா. இதுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும். இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஏ. ஸோ இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும், சிக்கும் ஓகேவா ஏக்கும். இந்த சர்க்கிளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னது? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி நம்ம தீரத்தில் பார்த்துருக்குறோம். ஓகேவா, இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். ஒரு லைனும் ஒரு சர்க்கிளும் டேஞ்சண்டாக இருந்ததுன்னா அதோட ரிலேஷன்ஷிப் என்னது? கண்டிப்பாக இருக்கும். இது ரெண்டும் கம்பைனாக இருக்கும். ஓகேவா, எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இருக்கும். ஓகே, இதோட ரிலேஷன்ஷிப் என்னென்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். இதுதான் அதோட ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் வந்து நம்ம சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஏவும் எம்மும் என்னென்னு தெரியணும், கரெக்டுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஆல்ரெடி லைன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி கொடுத்தாங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா, ஸோ ஒய் ஈக்குவல் டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 4x ப்ளஸ் சி. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும்? எம் ஈக்குவல் டு 4. இதோட கோஎஃபிஷியன்ட்ஸை ரிலேட் பண்ணுறோம். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது? ஓகேவா, ஸோ எம் ஈக்குவல் டு 4 கிடச்சிருச்சு. ஸோ எம் வேல்யூ தெரியும். ஏ வந்து என்னது? ஏ ஸ்கொயர் என்னது? ஆல்ரெடி 9. இதோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியுமா ஏ ஸ்கொயர். ஓகேவா, ஸோ சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வந்து என்னது? 9. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வந்து 9 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 ஸ்கொயர். சரியா, இதுதான். சரி, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 16 இன்ட்டு 9 இன்ட்டு 7. ஓகேவா, ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 இன்ட்டு 17. ஸோ 9 என்ன பண்ணலாம்? 3 ஆகலாம். ஓகேவா, சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 17. சரிங்களா, ஸோ அதான் ஆன்சர். ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 17. ஸோ இப்போ என்னென்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிள் மேலே ஒரு லைன் வந்து டேஞ்சண்டாக போகுது. ஓகேவா, ஸோ அதில் வந்து சியோட வேல்யூ கொடுக்கலாம், அந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம சி கண்டுபிடிக்கணும். ஸோ சி ரிலேட் பண்ணும்போது என்னது? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் இது லைன். ஓகேவா, ஸோ அதில் வந்து எம் ஈக்குவல் டு 4, அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது எம் ஈக்குவல் டு 4 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஏ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 9. ஸோ அதில் வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, தேங்க்யூ.